Alhamdulillah, Alhamdulillahil muwaffiqil mu'in, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin, wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر قال نبينا محمد صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال النبي سيد البشر صلى الله عليه وسلم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாய் வந்துதித்த அண்ணலும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் பேருபகாரம் அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் பேசவும் கேட்கவும் மீண்டும் ஒரு முறை பாக்கியம் வழங்கியிருக்கிறான். நாம் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இது விடுமுறை மாதம். வருடந்தோறும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு பள்ளி ஆண்டு முடிந்து விடுமுறை விட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாம் விடுமுறை குறித்து என்ன சொல்கிறது, விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் கூறுகிற சில வழிகள் என்ன என்பதை குறித்து இந்த வார ஜும்மா பயானிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வரட்டுத்தனமான மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் மூர்க்கத்தனத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல. மனிதன் வாழுகிற போது மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உறவினர்களை வழங்கியிருக்கிறான். மனிதன் தன்னுடைய நேர காலங்களை மகிழ்ச்சியானதாக கழிப்பதற்கு அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக்கியும் இருக்கிறான், பல விஷயங்களை ஹலாலாக்கியும் இருக்கிறான். திருக்குர்ஆனின் ஒரு பகுதியில் என்னை வணங்குவதற்காகவே அடியார்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அல்லாஹ் வணங்குவதற்காக மட்டுமே படைத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. என்னை ஐவேளை தொழக்கூடிய நீங்கள் மீதி உள்ள நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக ஹலாலாக நேரத்தை கழியுங்கள், அதுவும் எனக்கு மிக பிடித்தமானது என்று சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப வாழ்க்கைக்குள் எப்படி மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிப்பது என்கிற வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் விடுமுறை என்பது மற்றவர்கள் சொல்வது போல தேவையான ஒன்று என்பதை கடந்து அதை அல்லாஹ் தருகிற அருட்கொடைகளில் மிக பெரியது என்றும் இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது மனிதனுக்கு ஓய்வு தேவை. ஒரு ஆய்வு முடிவின்படி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உலகில் 70% மேற்பட்ட மனிதர்கள் உறங்குகிறார்கள், ஆனால் ஓய்வெடுப்பதில்லை என்று சொல்லுகிறது. ஒருவன் உறங்கினால் அதன் பலன் உடம்பில் தெரிய வேண்டும்.
ஆனால் பல பிரச்சனைகளை மனதில் கொண்டு, பல கவலைகளை, எதிர்கால வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அதை உள்ளத்தில் தாங்கி சுமந்த நிலையில் உறங்குகிற மனிதன் கண்களை மூடிக்கொள்கிறானே ஒழிய அவன் உள்ளத்திற்கு ஓய்வு கொடுப்பதில்லை என்று மருத்துவர்கள் கவலைப்படுகிறார்கள். மனிதனுக்கு ஓய்வு மிக அவசியம். இஸ்லாம் அதை பெரும் நியமத்துகளில் பட்டியலிடுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். உலகில் வாழ்கிற மக்களில் பெரும்பாலானவர்கள் இரண்டு அருட்கொடைகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத், உடல் நலம். இரண்டாவது அல் ஃபராக், ஓய்வு, விடுமுறை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகில் இந்த இரண்டையும் விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டு ஒரு மனிதன் வாழவும் முடியாது. எனக்கு ஓய்வும் தேவையில்லை, உடல்நலம் குன்றினாலும் பரவாயில்லை, விடுமுறை தேவையில்லை என்று ஒரு மனிதன் செயல்பட முடியாது. எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை, வெறி இருந்தாலும் முழுமையாக மனிதன் உறக்கத்தை விட்டுவிட்டு, விடுமுறையை தவிர்த்து விட்டு அவன் சம்பாதித்து நிம்மதியாக வாழ முடியாது. அதனால்தான் பல நாடுகளும் தொழிலாளர்களுடைய நலன்களை, அவர்களுடைய உரிமைகளை பட்டியலிடுகிற போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், மீதி நேரம் அவனுக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். அதே போல வாரத்திற்கு குறைந்தது ஒரு நாளாவது விடுமுறை அளிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள். அரபு நாடுகளில் எல்லாம் ஒரு படி மேலே வெயில் காலங்களில் 4 மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு ஓய்வும் விடுமுறையும் மிக அவசியமான ஒன்று. ஷரியத் அதை மிக பெரும் அருட்கொடைகளின் பட்டியலில் இணைத்து, உங்களுடைய உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள், அதற்காக வேண்டி நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வு போதவில்லை என்றால் விடுமுறை எடுத்தாவது நீங்கள் உடல் நலத்தை பேணுங்கள் என்று ஷரியத் சொல்கிறார். நாம் எல்லாம் மிக அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சம்பவங்களில் ஒன்று, ஹஸ்ரத் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி பதட்டமாக நடந்து வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து, என்ன ஆனது, ஏன் பதறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற எண்ணம், பெருமானோரோடு அவருடைய சுன்னத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணம் இருக்கிறது. நாம் வீட்டிற்குள் வந்து நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு பேச, விளையாட ஆரம்பித்தால் நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை மறந்து விடுகிறது. அதனால் நான் அச்சப்படுகிறேன், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேனோ என்று அச்சப்படுகிறேன் என்று சொன்னார். என்னுடைய ஈமானில் பலகீனம் இருக்கிறதோ, நான் உண்மையிலேயே முஃமின் தானா என்று தன்னை தானே ஈமான் விஷயத்தில் சந்தேகித்துக் கொண்டார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கு நடப்பது போன்றே நடக்கிறது. வாருங்கள், 2 பேரும் சேர்ந்து பெருமானார் இடத்திலே சென்று இது பற்றி கேட்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இதை முறையிட்டு கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. நீங்கள் பள்ளிவாசல் வருகிற போது அல்லாஹ்வை வணங்குவதிலேயும் என்னுடைய பேச்சுக்களை கேட்பதிலேயும் நீங்கள் ஆர்வம் கொள்கிறீர்கள் என்றால் அது மிக்க மகிழ்ச்சியான செய்திதான். வீட்டிற்கு சென்றால் மனைவி பிள்ளைகளோடு அளவலாவுகிற நேரத்தில் என்னை நீங்கள் மறந்தால் என்றால் பெருமானாருடைய ஞாபகம் கொஞ்சம் குறைந்து பிள்ளைகளோடு நேரம் நீங்கள் அதிகமாக செலவழிக்க மனம் விரும்பினால் அது தவறல்ல, அதுவும் அல்லாஹ்விற்கு பிடித்த அமல் தான். அல்லாஹ்விற்கு செலவழிக்கிற நேரம் எப்படி இருக்கிறதோ, பெருமானாரோடு செலவழிக்கிற நேரம் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் செலவு செய்வதற்கும் நேரங்களை ஒதுக்குங்கள். அது தவறல்ல, அது உங்கள் ஈமானை பலகீனப்படுத்தாது. அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிற விதத்தில் உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் நேரத்தை செலவிடுவதையும் அல்லாஹ் இபாதத் என்கிற வணக்கத்தின் பட்டியலிலே சேர்க்கிறான் என்று சொன்னார். குடும்பத்தாரோடு நேரம் செலவழிப்பது நன்மை. அதை கடந்து
நம்மளுடைய உடல் நலத்தை பேணிக் கொள்வதற்காக நேரத்தை செலவு செய்வதையும் நன்மை என்று இன்னொரு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பிரபல சஹாபி நோன்பு வைத்த நிலையில் பள்ளிவாசலுக்குள் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு வைத்திருக்கிறார் என்று தெரிந்தபோது, எப்படி நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், மாதத்திற்கு எத்தனை நாட்கள் வைக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஷரியத் தடுத்திருக்கிற ஹராமான நாட்களை தவிர மீதம் என்னால் முடிந்த அத்தனை நாட்களிலேயும் நான் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மாதத்தில் ஷரியத் ஹராமான நோன்பு வைப்பது ஹராம் என்று தடுத்த நாள் வந்தால் மட்டும் நோன்பை விடுவார். மீதம் எல்லா நாட்களிலும் நோன்பு வைப்பார். ஒரு ஆண்டுக்கு 5 நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்று ஷரியத் தடுத்திருக்கிறது. அது 5 நாளை தவிர மீதி எல்லா நாட்களிலேயும் நோன்பு வைக்கக்கூடிய வழமை அவருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடன் மகிழ்ச்சியாக அவருக்கு துவா செய்திருக்க வேண்டும். இப்படியா நோன்பு மீது அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு பிரியமா, இவ்வளவு பேணுதலா என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை, அப்படி நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள், மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு வையுங்கள், மீதம் உண்டான 27 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டாம். ரமலான் மாதத்தில் அல்ல, ரமலானை தவிர உள்ள மாதங்களில். சுன்னத்தான நஃபிலான நோன்பு நோற்பவர்கள் மாதத்திற்கு 3 நாட்கள் மட்டும் நோன்பு வையுங்கள், மீதமுள்ள நாட்களில் நோன்பு வைக்க வேண்டாம். வீட்டிலே உங்கள் மனைவி, பிள்ளை, பெற்றோரோடு நீங்கள் இணைந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள், உடல் நலத்தை பேணுங்கள் என்று சொன்னார். அவர் எனக்கு இந்த அளவு போதாது என்று சொன்னார். மாசத்துல 30 நாள் நோன்பு வச்சு பழக்கப்பட்டவனா, திடீர்னு 3 நாள் மட்டும் நோன்பு வைங்க, மீதியெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னா எனக்கு அது பத்தலை அப்படின்னார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தது போல நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். மாதத்தில் பாதி நாட்கள் நோன்பு வைப்பார்கள், பாதி நாட்கள் நோன்பை விடுவார்கள். இப்படி வேண்டுமானால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் போதாதுன்னு சொன்னார். எனக்கு இதுவும் போதாது, இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மேல் அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டேன். ஒரு முஸ்லிம் அதிகபட்சமாக நஃபிலான சுன்னத்தான நோன்பு நோற்பதாக இருந்தால் மாதத்தில் 15 நாட்கள் வைத்துக் கொள்ளட்டும், மீதமுள்ள நாட்களில் உடல் நலத்தை பேணட்டும். அதையும் சொல்லுகிறார்கள், உங்களுடைய கண்களுக்கு என்று ஹக்கு இருக்கிறது, உங்களுடைய உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தார் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறது. தொடர்ச்சியான நோன்பு நோற்பதால் உடல் பலகீனப்படாது. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் நோன்பு வைக்கிற போது மற்றவர்களுடைய உரிமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்கு சிரமம் ஏற்படலாம். எனவே நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு மாதிரி ஒரு நோன்பு விட்டு ஒரு நோன்பு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மேல் வைக்காதீர்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தாருக்காக நாம் நேரம் செலவழிப்பது நன்மை, நம்மளுடைய உடல்நலத்தை பேணிக் கொள்வதற்காக ஓய்வு மேற்கொள்வதும் விடுமுறை எடுத்துக்கொள்வதும் நன்மை. அதைத்தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவிப்புலனும் பார்வை திறனும் எல்லா உறுப்புகளும் நாளை மஹ்ஷரில் கேள்வி கணக்குக்கு உள்ளாகும். மனிதன் தான் செய்த அமல்களை தன் நாவினால் சொல்வான். அவன் சொன்னது சரிதானா என்பதை அல்லாஹ் பரிசோதிப்பான். எப்படி? அவனுடைய உறுப்புகளை தனித்தனியாக பேச வைப்பான். உங்களுடைய பார்வை திறன் தனியாக நாளை மறுமையில் பேசும். இவன் என்னை வைத்து என்னென்னவெல்லாம் நன்மையான காரியம் செய்தான், என்னென்னவெல்லாம் பாவம் செய்தான். காது பேசும், கைகள் பேசும், கால்கள் பேசும். நாம் அடிக்கடி ஓதுகிற யாசின் சூராவில் அல்லாஹ் அதை விரிவாக சொல்லுவார். எல்லா உறுப்புகளுக்கும் நாவு கொடுக்கப்படும். எல்லா உறுப்புகளும் தான் செய்த காரியங்களை சொல்லும். அதுல பாவிகள் எல்லாம் ஒகாதுலி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, மனிதனுடைய தோள்கள் கூட பேசும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தோள்கள் சொல்லும், இவன் என்னை வைத்து என்னவெல்லாம் செய்தான்.
அப்ப அந்த தோள்களிடத்தில் எனக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறீர்களே என்று மனிதன் கேட்பார். அப்போது அவை சொல்லும், அந்த கனல்லாஹ் உள்ளது அந்த கக்குள்ள செய், உலகில் எல்லா வஸ்துக்களையும் பேச ஆற்றல் கொடுத்த அல்லாஹ் தான் நாங்கள் பேசுவதற்கும் இன்றைக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான் என்று அந்த உறுப்புகள் சொல்லும் என்று இருக்கிறது. இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் உறுப்புகள் தான் செய்த காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும். அப்படி ஒப்படைக்கிற போது எந்த உறுப்புகளுக்கெல்லாம் மனிதன் ஓய்வு கொடுக்காமல் வேலைகளை வாங்கி கொண்டே இருந்தானோ அதையும் உறுப்புகள் முறையிடும். தான் செய்த பாவங்களை சொல்லும். அது ஒரு புறம். இன்னொரு விளக்கம் என்னவென்றால், எனக்கு இவன் அதிகமாக வேலை கொடுத்தான். உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், மது அருந்தினால் கல்லீரல் பாதிப்படையும். பல நோய்கள் வரும் என்று சொல்லுகிறார்கள். கல்லீரல் பாதிப்படையும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நாளைக்கு கல்லீரல் பேசினால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய மதுவை இவன் அருந்தினான் என்று அந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அதே மாதிரி தான் ஓய்வெடுக்காமல் விடுமுறை எடுத்துக்கொள்ளாமல் அதிகமான வேலைகளை உறுப்புகளை வாங்கினால் அந்த உறுப்புகள் நாளை மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதற்காக வேண்டியும் மனிதன் விடுமுறை எடுத்துக்கொள்வதும் ஓய்வு எடுத்துக்கொள்வதையும் ஷரீஅத் அனுமதிக்கிறது, வலியுறுத்துகிறது. அதையும் இபாதத் என்கிற கணக்கில் சேர்க்கிறது. சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசிய பயானிலே நான் ஒரு நபிமொழி சொன்னேன், அதை மீண்டும் சொல்வது பொருத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்க சஹாபாக்கள் பெருமானாரை சுற்றி அமர்ந்திருந்த போது ஒரு திடகாத்திரமான வாலிபர் வருவதை கண்டார்கள். அந்த திடகாத்திரமான வாலிபரின் கட்டுமஸ்தான உடலை பார்த்த சஹாபாக்கள், இவர் மாத்திரம் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்தால் எவ்வளவு பெரிய வீரராக இருப்பார் என்று சிலாகித்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் வந்து போர்க்களத்தை நேரில் சந்தித்து எதிரிகளை களத்தில் கண்டு இரத்தத்தை சந்தித்தால் மட்டும்தான் ஜிஹாதின் கூலி கிடைக்கும் என்று கருதாதீர்கள். அவர் சிறு வயதிலிருந்து குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கிறார். அந்த உழைப்பினால் அவருடைய உடல் இப்படி வலுவாக இருக்கிறது, கைகளில் காப்பு காய்ச்சி இருக்கிறது. அன்றாடம் அவர் செய்கிற இந்த உழைப்பிற்கும் ஜிஹாதுடைய கூலி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு உழைப்பிற்கு இங்கே கூலியும் உண்டு. அந்த உழைப்பிற்கேற்ற ஓய்வு விடுமுறை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவே விடுமுறை விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் நம்முடைய விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு ஷரீஅத் சொல்லுகிற விதத்தில் அதை அனுபவிக்க வேண்டும். சுற்றுலா செல்கிறார்கள் நிறைய பேர், மார்க்கம் அதை வலியுறுத்துகிறது, செல்வதை நல்லது என்று சொல்லுகிறது. சீரூஃபில் அர்த், திருக்குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள், நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள், தீயவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள் என்றெல்லாம் பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனிலேயும் இடம்பெற்றது. எனவே சுற்றுலா செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அது நல்லது. எப்போது அது எதிரானதாக மாறுகிறது என்றால் அந்த சுற்றுலாவில் இபாதத்துகளை நாம் தவிர்த்து விடுகிற போது. நீங்கள் பார்க்கலாம், சுற்றுலாவிற்காக ஏற்பாடு செய்கிற டூரிஸ்டுகள் அந்த காலம் முதற்கொண்டே 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த தாதா மலைக்கு கன்னியாகுமரி பக்கம் இப்படிலாம் டூர் அவங்க போடும்போது கிளம்பும் போதே முதல்ல போய் ஒரு ஜியாரத் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். அது இன்னமும் பழக்கம் இருக்குது. நேராக பீருல் ஹாதி பாபா தர்கா போய் ஜியாரத் முடிச்சுட்டு டூர் கிளம்புவோம். டூர் செல்லுகிற இடங்களிலேயும் எங்கெல்லாம் ஜியாரத் மகாம்கள் வருகிறதோ அங்கெல்லாம் ஜியாரத் செய்வார்கள். அருகிலேயே உள்ள குளிக்கிற இடமாக இருந்தால் சென்று குளிப்பார்கள், பூங்காக்களாக இருந்தால் சென்று பார்ப்பார்கள். ஷரீஅத்துடைய சுற்றுலா வழிமுறை என்பது இபாதத்துகளோடு கலந்திருக்க வேண்டும் என்பதுதான். இன்னும் தெளிவாக சொல்வதானால் ஃபர்லாக்கப்பட்ட அமல்களை தவிர்த்து விட்டு செய்கிற சுற்றுலாவிற்கு மார்க்கத்தில் முரண் கருத்து உண்டு. சுற்றுலா செல்லுங்கள், அதே நேரம் தொழுகையை விடாதீர்கள். நம்முடைய முன்னோர்கள் சுற்றுலா சென்றாலும் தொழுகைகளை விடாமல் ஜியாரத்துகளை விடாமல் இருக்க வேண்டும் என்று அப்படி ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு ஜியாரத்துகள் குறைந்து விட்டது,
தொழுகைகள் முழுமையாக குறைந்து விட்டது. ஜியாரத்து போகிற சுற்றுலாக்களில் கூட சுன்னத்தான ஜியாரத்தை செஞ்சிடறாங்க, ஃபர்லான தொழுகைகளை செய்கிறதில்ல. அதுக்கு சில காரணங்கள் நாமலாம் சொல்லிக்கிறோம். இந்த 2-3 நாள் தானே, சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்காது, அசௌகரியமாக இருக்கும், 2-3 நாள் தானே தொழுகையை விடலாம். சரி, ஊரில் இருக்கிற நாட்கள்ல எல்லாம் தொழுகிறாரா? இங்கே இருக்கும்போது எல்லா நாட்களையும் தொழுபவராக இருந்தால் கூட அந்த காரணத்தை ஒரு ஓரமாக வச்சு யோசித்து பார்க்கலாம். டூருக்கு போகும்போது அதை காரணம், உள்ளூரில் இருக்கும்போது வேலை 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 அலையிறோம், தொழுக முடியலை. டூரில் இருக்கும்போது சும்மா தானே இருக்கீங்க, தொழுகலாமே. டூர் வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு அப்படி. அதுவும் சமீப காலமாக சுற்றுலா செல்லக்கூடிய பேருந்துகளில் ஆடல் பாடல்களும் நடைபெறுகிறது என்று தகவல் வருது. பாட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாங்க, ஆண்கள் பெண்கள் இளம் பெண்கள் சேர்ந்து ஆடுறாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை இந்த உம்மத்திற்கு அனுமதி கொடுப்பான், அதை அவன் கூறிய விதத்திலேயே நாம் செயலாற்றுகிற போது அதில் நமக்கு 2 கூலிகள் உண்டு. ஒன்று, அந்த சுற்றுலா நமக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். 2வது, அது மொத்தமும் நன்மையாக நமக்கு மறுமையில் வரும். ஏன்? அல்லாஹ் சொன்னது பிரகாரம் நம்ம சுற்றுலாவை அமைச்சுக்கிட்டோம். எப்போது அல்லாஹ் கூறுகிற வரம்புகளை மீறியபடி நமது சுற்றுலாக்கள் நடைபெறுகின்றனவோ அது இம்மைக்கும் கேடு, மறுமைக்கும் கேடு. அதனால் சுற்றுலாக்களை நாம் இபாதத்துகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஃபர்தான காரியங்களை நாம் விட்டு விட்டு நம்முடைய சுற்றுலா தலங்களை அமைத்துக் கொள்ளக்கூடாது. நல்ல காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய வகையில் நம்முடைய சுற்றுலாக்கள் இருக்க வேண்டும். இப்படி அமைந்தால் நாம் செல்லுகிற எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான். பிள்ளைகள் ரசிக்கிற மாதிரி இடத்துக்கு போகிறோம், பிள்ளைகள் அதனால் மகிழ்ச்சி ஆனாங்கன்னா அதுக்கு நன்மை இருக்குது. நமக்கு ஒரு ஓய்வு கிடைத்தது, ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது, ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது அலாலான இடங்களை பார்க்கிற போது என்றால் அதற்கும் நன்மை உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அருளி இருக்கிற அருட்கொடைகளை அனுபவிக்கிற மனிதன் அதனால் புத்துணர்ச்சி பெறுவானே ஆனால் அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். என்னுடைய அடியான் நான் படைத்த இந்த படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு குற்றாலத்தை பார்த்து, அல்லது ஒரு பெரும் மலைகளை பார்த்து, அல்லது குளிர் பிரதேசங்களை கண்டு உள்ளத்தில் அவனுக்கு ஏற்படுகிற புத்துணர்ச்சியால் அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். என்னுடைய படைப்பை பார்த்து நான் படைத்த மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று. அதனால் அவனுக்கு கூலியையும் தருகிறான். எப்படி? அவன் சுற்றுலா செல்கிற அந்த நேரம் எல்லாமே அவனுக்கு நன்மையானதாக மாறிப்போம். அதுவே ஃபர்தானவைகளை விட்டு அல்லது ஹராமானவைகளை சேர்த்து நடக்குமானால் அது 2 மடங்கு நமக்கு அல்லாஹ்விடத்தில் கோபத்தை பெற்றுத்தரும். எனவே நாம் விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் ரசூல் விரும்புகிறபடி செல்ல வேண்டும். சிலர் சுற்றுலாக்கள் செல்லாமல் இருப்பவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஓய்வு, விடுமுறை இதெல்லாம் எடுத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. விடுமுறை நாட்களே கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஈத் அன்னைக்கு கூட கடையை லீவ் விடவே மாட்டார். ஈத் அன்றைக்கு கூட தொழுது விட்டு கடைக்கு சென்று விடுவார். அல்லாஹ் ஈத் அன்றைக்கு நோன்பு வைப்பதே ஹராமாக்கினார். அதற்கு பெருமானார் காரணம் சொல்லுகிற போது, அந்த நாள் உன்னுடைய குடும்பத்தாரோடு புது ஆடைகளில் உயர் ரக உணவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நாள். அதனால நோன்பையே வைக்கக்கூடாதுன்னு ஹராம் அப்படின்னு சட்டம் சொன்னால் நம்மால் அதை விட்டுட்டு கடைக்கு போய் உட்காந்துக்கிறாரு. யதார்த்தமாக அந்த மாதிரி செய்கிற காரணம் கேட்டாக்கா, வீட்லேயும் உட்காந்தா இருப்பேன், சிலது இங்கேயும் வந்து உட்காந்தா இருப்பேன், அதனால் எதுக்கு சும்மா அங்கே உட்காரு, இங்கே வந்து உட்காந்துறது ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவர்களுடைய எண்ணம். ஆனால் ஷரியத் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமக்கு முக்கியம். அன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருங்கள், வீட்டில் இருங்கள் என்றால் வீட்டில் தான் இருக்கிறது. அப்படி யார் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல், விடுமுறை எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார், கபரு செல்லுகின்ற வரை உலகத்தை கட்டி அழுதே வீணாகி சிலர் போகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஷரியத்திலே உழைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, கடினமாக உழைக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் விடுமுறையே எடுத்துக்கொள்ளாமல் உழைப்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்ஹாக்குமுத் தகாசுர், அவர்கள் வீணாகி போனார்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ்.
பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடி கடைசி அவர்கள் நிதானிக்கிற இடம் எது? அத்தா ஜுர்துமுல் மக்காபிர், கபறுகளை சந்திக்கிற வரை என்றால் அதற்கு பின்னாடி தான் அவங்களுக்கு உணர முடியும். அடடா, இவ்வளவு காலமாக நம்ம எப்படி வாழ்க்கை வாழணுமோ வாழலையே. நம்முடைய ஊரில் என்னுடைய நண்பர் ஒருவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. 3 நாட்கள் ஐசியூவில் இருந்துட்டு ஆஞ்சியவெல்லாம் பண்ணி சாதாரண வாழ்க்கை கொண்டு வந்துட்டாங்க. அவரை பார்க்க போனால் அவருக்கு 5-6 கடைகள் இருக்கிறது. ரொம்ப கடினமான கீழ்த்தட்டிலிருந்து உழைத்து மேலே வந்த ஒரு செல்வந்தர். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு 46 வயதாகுது. 5 வருஷத்துக்கு முன்னே அவர் சொன்னது 46 வயதாகுது ஹஸ்ரத். இந்த 3 நாளில் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. ஐசியூவில் ஏசி ரூமில் படுக்க வச்சுருக்கிறாங்க. யோசிக்கிறத தவிர எனக்கு வேறு எதுவுமே வேலை இல்லை. யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை. நம்ம அல்லாஹ்வை படிச்சுக்கிட்டு யோசித்து 46 வருஷ வாழ்க்கையை பார்த்தா, எந்திரிப்பேன், கடைக்கண்ணிக்கு போவேன், சமையலாக்குவேன், கடையில் கொண்டு போய் வைப்பேன், விற்பேன், நைட்டு வருவேன், தூங்குவேன், மறுநாள் காலையில் எந்திரிச்சா இது அப்படியே 30 வருஷமாக இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்த மாதிரியே எனக்கு தெரியல. வேறு ஏதாவது வாழ்க்கையில் சாதிச்சிருக்கோமான்னா தெரியல. சில சொத்துக்களை நான் சேர்த்திருப்பதை தவிர உலகத்தில் நான் எதையுமே செய்யாமல் போயிட்டேனோன்னு எனக்கு பயமாக இருக்குதுட்டு அதுக்கப்புறம் தொழுகை எடுத்தார், தொழுகிறார். இது அவர் அனுபவித்த பாடம் என்றால், அப்படி ஒரு நிலை அல்லாஹ் வருவதற்கு முன்பே நமக்கு அதை ஒரு படிப்பினையாக வைத்திருக்கிறான். சம்பாதிக்க வேண்டும், அதே நேரத்தில் ஓய்வும் எடுக்க வேண்டும், குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும், இபாதத்துகளையும் செய்ய வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே ஷைத்தான் நம்மளை வீழ்த்தி விடுகிறான். நிறைய பேர் சொல்வதுண்டு, 40 வயசுக்கு முன்னாடிலாம் தொழுகை எடுத்துடணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 40 வயசுக்குள்ளே கடினமாக உழைச்சி சொந்த கடையில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம தொழுக ஆரம்பிச்சிடணும். 40 ஆனோடனே இன்னும் ஒரு 2 வருஷம் தள்ளி போடுவாங்க. அல்லது ஷைத்தான் என்ன பண்ணுவான், வர்ற ரம்ஜான்லேருந்து எல்லாருக்குமே வரும். இது நானும் பல காரியங்கள் நினச்சி வச்சுருக்கிறேன். அப்படி தான் தள்ளி 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 போகும். இந்த ரம்ஜான்லேருந்து நம்ம எடுத்துடணும் தொழுகையை. ரம்ஜான் முடிச்சிருச்சுன்னா ஈதுல் அல்ஹாவிலேருந்து விடாமல் எடுத்துடணும். அப்பவும் முடியாது. மொஹர்ரம் புத்தாண்டு வரும், இன்ஷா அல்லாஹ் புத்தாண்டுலேருந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிடணும். அப்புறம் அப்படியே போகும். நம்முடைய எண்ணங்களில் ஷைத்தான் விளையாடுகிற போது அவனை வீழ்த்துவது தான் நமக்கு ரொம்ப கடினமானது. அல்லாஹ் தாலா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி அவருடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் தாலா பல இடங்களில் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான், ஸய்யன லஹும் ஷைத்தானு ஆமாலஹும், மனிதர்கள் தான் செய்கிற காரியங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரப்படுத்தி காட்டி விடுவான். மனிதன் செய்கிற காரியத்தை ஷைத்தான் அலங்காரப்படுத்தி காட்டின உடனே நம்ம கரெக்டாக தான் செய்கிறோன்ற முடிவுக்கு மனிதன் வந்து விடுவான். ஒரு தவறு எப்போது வரை அதை தவறு 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 என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த தவறை விடாமல் நாம் செய்பவர்களாக இருந்தாலும், அது நிச்சயமாக விடப்பட வேண்டிய தவறு என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் அதிலிருந்து நாம் வெளிவந்தே தீருவோம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி நல்லபடியாக தொழுகிறார், நல்ல மனிதராக இருக்கிறார், இரவு நேரத்தில் மட்டும் சென்று திருடி விட்டு வருவார். அது அவருக்கு ஹாபிட்டாக இருந்துச்சு, அவருக்கு அவசியமாக இல்லை. திருடுனாதான் சாப்பிட முடியுன்ற நிலைமையில் அவர் இல்லை. அறியாமை காலத்தில் பெரிய திருடனாக இருந்தவர். இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பிறகு திருட்டை குறைத்தாலும் அந்த பழக்கத்தை அவரால் விட முடியலை. அதனால சின்ன சின்ன திருட்டுகள்ல ஒன்றும் இல்லை, நம்மளே பெரிய தொழிலாளியாக இருப்போம், எல்லாம் செய்வோம். ரோட்டில் போகும்போது 100 ரூபா கடந்துச்சுன்னா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னா சும்மா தானே கணக்கு எடுத்துருவோம். ஷைத்தான் அந்த சின்ன விஷயங்களில் இடறி விட்டுருவான். அதே மாதிரி தான் இவ்வளோ தொழுகையாளிகளாக முஸ்லீம்கள் இவ்வளோ தூய்மையாக அரசியல் பண்ணுறோம், இவ்வளோ நேர்மையான கருத்துக்களை பேசுகிறோம், எல்லா மக்களுக்காகவும் பேசுகிறோம். ஓட்டுக்கு காசு கொடுத்த போது வாங்காத மக்கள் எத்தனை பேரும் கையை தூக்க சொன்னால் பிரச்சனை வந்துடும். இப்போ நிறைய பேர் வாங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப 3 நாட்களாக ரொம்ப கவலை. எனக்கு நான் அதை பேச வேண்டும் என்று நினைத்தேன், பேசக்கூடாது. நேற்று வரைக்கும் எனக்கு தடுமாற்றம், பேசவே கூடாது என்று நான் இருந்தேன். ஆனால் நேற்று இரவிலிருந்து நான் யோசித்து கடைசியில் அல்லாஹ் நம்மளையும் ஒரு கேள்வி கேட்டுட்டா என்ன செய்கிறது, இதை சுட்டி காட்டியாவது வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அந்த காசு கூடாது.
நிறைய காரணம் சொல்கிறாங்க வாங்குறவங்க. அது நம்ம காசு தானேன்னு ஒரு நண்பர் சொன்னார். நீங்கள் எப்போங்க கொடுத்து வச்சிங்க அந்த கட்சிகிட்ட? அரசாங்கம் கொடுத்தா நம்ம காசு, மகளிர் உரிமை தொகையெல்லாம் வருது இல்லையா, அது தாராளமாக வாங்கலாம், தவறு இல்லை. ஒரு கட்சி கொடுக்குற காசு எப்படிங்க நம்ம காசு ஆகும்? நம்ம காசு தானேங்கிறாங்க. இன்னொருத்தர் பேசும்போது எல்லாரும் வாங்குறாங்க, அது என்ன தப்பு இருக்கிறாரு? எல்லாரும் வாங்குறாங்கிறதுனால சரியத்து மாறி போயிடுமா? யாருமே புர்கா போடுறதில்லை முஸ்லீம்களை தவிர, யாருமே போடுறதில்லை, எல்லாருமே போடுறதில்லை, நம்ம மட்டும் ஏன் போடுறோம் நம்ம கேட்குறோமா? யாருமே தொழுகிறதில்லை முஸ்லீம்களை தவிர, நம்ம ஏன் தொழுகணும்னு நம்ம கேட்குறோமா? நம்ம சட்டம் நமக்கு தானே. அதனால் யாரும் வாங்காதீர்கள்னு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த காசை திரும்ப கொடுத்துருங்க, அது ஹலால் கிடையாது. அதை நான் விரிவாக பேச விரும்பலை, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு ஆண்டு முழுவதும் சம்பாதிக்கிற ஹலாலான பொருளில் அது கலந்தால் அது ஹலால் அனைத்தையுமே அழித்து விடும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஜக்காத் இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு 2.5% கொடுக்கணும்னு இருக்கு. ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு ஷரியத்து சொல்லும்போது அதில் ஒரு காரணம் இப்படி சொல்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து கொடுக்காமல் வைத்து கொள்ளக்கூடியவருக்கு அந்த குறிப்பிட்ட ஜக்காத் பொருள் இருக்கு இல்லையா 2.5%, மீதி 97% நாசமாக்கிடுன்னு ஒரு ஹதீஸ். யோசிங்க, அது ஜக்காத்து காசாக இருந்தாலும் சம்பாரிச்சது நான் தானே. 1 கோடி ரூபா சம்பாரிச்சு நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஜக்காத் கொடுக்கணும், எவ்வளோ? 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது யார் காசு? யார் சம்பாரித்த காசு? அங்கேயாவது ஒரு சின்ன நியாயம் இருக்குது. காரூன் சம்பவத்தில் வரும். காரூன் பெரிய பணக்காரனாக இருந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆதரவாளர்கள் போய் சொன்னாங்க, இவ்வளோ சொத்துக்கள் உனக்கு இருக்குது, அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, ஏழைகளுடைய சக்காத்தை நீ கொடுக்கக்கூடாதாப்பா அப்படின்னப்போ அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் ஐந்தி, என்னுடைய அறிவால் சம்பாதித்தவை இவை அப்படின்னு சொன்னான். அங்கேயாவது ஒரு சின்ன நியாயம் இருக்குது. நான் சம்பாதிச்சதை நான் என்னை கொடுக்க சொல்லி நீங்கள் எப்படிங்க கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்கலாம். இங்கே அந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த ஜக்காத்தை தேக்கி வைக்கிற பொருளே நம்முடைய பொருளாதாரத்தை சீரழித்து விடும் என்றால் எப்படியோ வருகின்ற பணங்களை நாம் எப்படி வாங்க முடியும்? நமக்கு அது எண்ணிக்கையில் பெருசாக தெரியலாம். அதில் ஒருத்தர் ஆச்சரியமாக இருந்தது, இப்போ ஜக்காத்து தொகை பள்ளிவாசலுக்கு செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஹஸ்ரத். ஆமாம், செலவு செய்யக்கூடாது. இந்த பாத்ரூம் கட்டுறது மாதிரி வெளியில் உள்ள வேலைகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்களே. ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஓட்டுக்கு வாங்குற பணத்தை வீட்டுக்குள்ளே செலவு செய்யாமல் வெளியே சுற்றுலா போகும்போது பஸ்காரன்ட்ட கொடுத்துடலாமான்னு கேட்டார். சிரிக்கிறதா இல்லை இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி இருக்கிறாரேன்னு நினச்சி மகிழ்ச்சி ஆகிறதான்னு தெரியல. நம்மளுடைய ஆய்வு முடிவுகள் எப்படி வருகிறது? அன்பிற்குரியவர்களே, ஷரியத் நமக்கு தெளிவானது, விசாலமானது, சுலபமானது, ரொம்ப இலகுவானது. அதன்படி நடந்தால் எர்சுகு மின் ஹைசு லா யஹ்தசிப், அல்லாஹ் நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து உங்களுக்கு வழங்குவான். அந்த வசனம் மீது நமக்கு தீராத நம்பிக்கை வேண்டும். நான் நேர்மையாக நடக்கிறேன், அல்லாஹ் எனக்கு அவன் புறத்திலிருந்து தருவான் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்தே தீர்வான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் வாங்கியவர்கள் வாய்ப்பு இருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். யாருக்காவது, கடன்காரங்களுக்கு கொடுத்துடாதீங்க. நன்மை எதிர்பாராமல் யாருக்காவது கொடுங்க. நீங்கள் சொன்னீங்க ஹஸ்ரத், அதனால் நான் கொடுத்துட்டேன் ஒருத்தர்கிட்ட. யார்கிட்ட கொடுத்தீங்க? ஒருத்தருக்கு நான் 50,000 ரூபா தரேன், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதனால் ஹலால் ஹராம் விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த விடுமுறை பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் சொல்வது போல ஓய்வு, சுற்றுலா இவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக, உள்ளத்திற்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய விடுமுறையாக இதை ஆக்குவானாக. எதிர்வரும் தேர்தல் முடிவுகளை நமக்கு சாதகமானதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.